பேர் டாக்டர் பிரகாஷ் ஐயாதுரை. ரேலா ஹாஸ்பிட்டலில் வந்து தசைநாறு மற்றும் ஆர்த்தோஸ்கோபி ஸ்போர்ட்ஸ் மெடிசன் டாக்டர். ஸோ இப்போ இங்கெல்லாம் கூடியிருக்கிறது வந்து தமிழ்நாட்டிலே முதல் முறையாக ஒரு மூட்டில் வந்து தசைநாறு மாற்று அறுவை சிகிச்சை கம்ப்ளீட்டாக சிந்தட்டிக் லிகமெண்ட்ஸ் வச்சு பண்ணியிருக்கோம். 23 வயசு பையன். 3 மாதத்துக்கு முன்னாடி நிறைய பெருசாக முட்டிலையும் இடுப்புலையும் அடிபட்டு நம்ம ரேலா ஹாஸ்பிட்டலுக்கு வந்தவங்களுக்கு ஃபஸ்ட்டு அந்த ஹிப் ஜாயிண்ட்டை ஸ்டெபிலைஸ் பண்ணிவிட்டு அதன் பிறகு 3 மாதம் கழித்து இப்போ வந்து இந்த சிந்தட்டிக் லிகமெண்ட் யூஸ் பண்ணுறோம். ஏன் இந்த சிந்தட்டிக் லிகமெண்ட் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால், ஏற்கனவே நிறைய அடிபட்டிருக்கு அந்த மூட்டில், திருப்பி போய் ஒரு தசைநாரை எடுத்து ரீப்ளேஸ் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து ரெக்கவரி டைம் வந்து ரொம்ப லேட் ஆகுது. ஸோ ப்ளஸ் அதுலேருந்து ரீஹாபிலிட்டேஷனும் ரொம்ப லேட் ஆகும். ப்ளஸ் இந்த சிந்தட்டிக் லிகமெண்ட்டோட அட்வான்டேஜ் வந்து சின்ன சைஸு, எடுத்த உடனே டக்குன்னு போட்டுடலாம். ஆப்ரேஷனோட அளவு வந்து ஒரு 50 to 60% கம்மியாகிடும். ஸோ இந்த ஆப்ரேஷன் வந்து நம்மளால் ஒரு அரை மணி நேரத்துலேயே பண்ணி முடிச்சிட முடியும். இப்போ இதில் ஒரு மகத்துவம் என்னென்னா, இந்த முட்டி இந்த பேஷண்ட்டுக்கு வந்து 2 தசைநாறு மூட்டை வந்து தசைநாரை வந்து ஒரே நேரத்தில் நம்ம சரி பண்ணியிருக்கோம். ஏசிஎல்னு சொல்லக்கூடிய ஆன்டீரியர் க்ரூஷியேட் லிகமெண்ட், பிசிஎல்னு சொல்லக்கூடிய போஸ்டீரியர் க்ரூஷியேட் லிகமெண்ட், 2 லிகமெண்ட்டையும் சேர்த்து சிந்தட்டிக் லிகமெண்ட் வச்சு ஆக்மெண்ட் பண்ணியிருக்கோம். இது வந்து இந்தியாவிலேயே ஃபர்ஸ்ட் டைம் போத் பிசிஎல் அண்ட் ஏசிஎல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் இஸ் பீங் ரீப்ளேஸ்ட் பை அ சிந்தட்டிக் லிகமெண்ட். ஸோ இந்த பேஷண்ட்டால் நாளையிலேருந்து ஃபுல்லாகவே நடக்க முடிஞ்சிடும். ஸோ வந்து ரெக்கவரி டைம்னு பார்த்தோம்னா ஒரு 6 வீக்ஸில் வந்து ஹிஸ் பி ஏபிள் டு பெர்ஃபார்ம் இஸ் டே டு டே ஆக்டிவிட்டீஸ். சார், இப்போ ஏஜ் பர்சனுக்குலாம் அந்த லெகமெண்ட் வந்து அவங்க சர்ஜரியில் போகுது, இந்த மாதிரி பேஷண்ட்டுக்கு இது பண்ணலாமா? அது வந்து ஏஜ் பேஷண்ட்டுக்கு வந்து மெனிஸ்கஸ்ன்னு சொல்கிற சின்ன ஜவ்வு வந்து ப்ராப்ளம் வரும். இந்த தசைநாறு வந்து ப்ராப்ளம் வர்றது வந்து அடிப்பட்டால் வர்றது தான் மோஸ்ட்லி ஸ்போர்ட்ஸ் பீப்புளுக்கு வரும், ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரிஸில். ஸோ இதே பேஷண்ட் வந்து ஏஜ்டாக இருக்காங்க, அவங்களுக்கு லிகமெண்ட் இன்ஜுரி இருக்குன்னா டெஃபினட்டாக இது பண்ணலாம். ஏன்னா இப்போ ஒரு சின்ன பையனுக்கே நம்ம இதை எடுத்து பண்ணும்போது அவங்களுக்கு இந்த தசைநாறுனால வர ப்ராப்ளம் வருது இல்லையா. ஸோ ஏஜ் பேஷண்ட்டுக்கு ஈஸியாக எடுத்து பண்ணிட்டோம்னா அவங்களால அடுத்த நாளே அவங்களோட வேலையெல்லாம் பார்க்க முடியும். ஸோ தட் இஸ் அகெயின் அட்வான்டேஜ் தான்.